நல்லா சத்தமா ரிங் டோன் வச்சுக்கிட்டு படுங்க. இல்லனா ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணீங்க. ஏன்னா அந்த வீட்ல நடக்கிற என்டர்டைன்மெண்ட் மிஸ் ஆயிட போகுது. யார் வேணாலும் எதை பத்தியும் பேசலாம். ஆனா நீங்க வாய திறக்கலாமா? யோசிச்சு பாருங்க. உங்க குடும்பத்தை கம்பேர் பண்ணும்போது காவேரி வீடு எவ்வளவோ மேல். அந்த ஆளு உங்க சம்பந்தி, அவர் பேர் என்ன? பசுபதி. பசுபதி பசுபதி. உங்க பையன், அவனோட வைஃப், உங்க சம்பந்தி, நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணாத தில்லுமுல்ல. நீங்க எல்லாம் போய் காவேரி ஃபேமிலியை பத்தி கமெண்ட் பண்ணலாமா? கரெக்ட் தான் தம்பி. ஆனா என் மக வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை நடக்கிறதுக்கு ஓ பொண்டாட்டி தானே காரணம். அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வரலன்னா நாங்க ஏன் பசுபதியை பாத்துக்க போறோம்? ஓ பொண்டாட்டி காவேரிய பழிவாங்க என் மக வாழ்க்கையை அந்த பசுபதி அழிச்சிட்டான். நியாயமா பார்த்தா என் பையன் வாழ்க்கை நாசமா போனதுக்கு ஓ பொண்டாட்டியை தான் காரணம் சொல்லணும். அத மறந்துடாத. புளிய கரைச்சு வச்சுக்கோ. புளி தண்ணிய ஊத்திட்டு மிளகாத்தூளை போட்டு நல்லா சுண்ட வச்சிரு. குழம்பு ரெடி. சரிம்மா, நான் பண்ணிடுறேன். இந்த பூண்டு குழம்பு எப்படி வைக்கணுங்கிறத நான் உனக்கு 100 முறையாவது சொல்லி கொடுத்திருப்பேன். இருந்தாலும் என்ன செய்யணும்னு என்ன கேட்டு தான் செய்யறேன்.